ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ரிஷப ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசிக்கு 5வது பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் 2வது பாதத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களை முழுமையாக சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான அருமையான நேரம் தானுங்க செப்டம்பர் மாதம். ஆதாரம் என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா, விரயஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் இருக்க, குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவுடைய பார்வையில் தான் சுக்கிரன், அதுபோக செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் தான் சுக்கிரன். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐன சுகஸ்தானாதிபதி சாரத்தில் திருமணகாரகன் இருக்க, திருமணஸ்தானாதிபதி பார்வை திருமணஸ்தானாதிபதி சாரத்தில் தான் இந்த சுக்கிரன், அதாவது திருமணக்காரகன். அப்படி இருக்கிற பட்சத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய அற்புதமான மாதம் தானுங்க செப்டம்பர் மாதம். அதே செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவானோட ஐனசுகஸ்தானாதிபதி சேர போகிறார். எப்போனா 19ஆம் தேதி. அப்போ இந்த மாதத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு முழுமையாக அந்த குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான அருமையான நேரம் உண்டு. போகாத கோவில் குளம் இல்லைங்க, செய்யாத பரிகாரம் இல்லைங்க, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலைங்க, பார்க்காத வைத்தியம் கூட கிடையாது, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே நாங்கள் செஞ்சுவிட்டோம், நாங்கள் பிரம்மச்சாரியாக இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, சம்சாரியாக இருந்து சங்கடப்பட்டு நிற்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துறது உறுதி, மாற்று கருத்து இல்லை. அதுபோக இந்த ரிஷபராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி இந்த மாத தொடக்கத்திலேயே சுபஸ்தானத்தில் யோகமாக இருக்குது. பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இங்கே இருந்துகிட்ருக்கிறேன்னா, சுபஸ்தானாதிபதியோட சேர்ந்த தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய பார்வை, இதனால் தொழில் நிமித்தமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் மாற்றங்கள் ஏற்பட போகுது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, வாழ்ந்தவங்க, பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் அல்லவா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் தான் இன்றைக்கி மேலுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வால் தொழில் நிமித்தமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அப்போ தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் வந்தால் கடனை கட்டிவிடுவீங்கல்ல. பொதுவாக இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க தனக்கு கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவம் தானங்க அதிகம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதத்தில் என் கணக்கு பிரகாரம் இந்த புதன் மாறுறதுக்குள்ளார 8 தேதிக்குள்ளாரவே ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய எண்ணம் சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கும். எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, பலவிதமான சிந்தனைகளை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. அந்த சிந்தனைகளே போதுமானது. இது வரைக்கும் யாரும் உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரல. நீங்கள் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நீங்களாக கையூனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்தீங்க. இதுக்கு மேற்கொண்டால் மற்றவங்களை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க, அது ஒன்றும் கிடையாது. இந்த கோட்சார கிரக அமைப்புகள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்வாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள் கொடுக்கறது உறுதி, இதில் மாற்று கருத்து இல்லை. 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ளார ரிஷபராசியில் பிறந்தவங்க அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க தொழில் நிமித்தமாக கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுக்கோங்க. நான் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறேனுங்க, 10 வருஷமாக இந்த நிறுவனத்தில் தான் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, முன்னேற்றம் இல்லைங்க, இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன், ஆனால் மாத கமிட்மெண்ட்டுக்காக தேவைகள் பூர்த்தி பண்ணுறதுக்காக வேறு வழி இல்லாமல் நான் இங்கே இருக்கிறேன்னா 1 தேதியிலிருந்து 8 தேதிக்குள்ளார இடமாற்றங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை சார் நான் புதுசாக தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறேனுங்க, அவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நீங்கள் புதுமையாக தொழில் தொடங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனஸ்தானாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து யாருடைய சாரம் பூரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இடத்துல தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு தனஸ்தானாதிபதி சாரத்தில்
இதெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இந்த சூழல் உங்களுக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னும் சில பேருக்கு, ஏன்னா 2ல் செவ்வாய் இருக்கார் அல்லவா, அந்த செவ்வாய் இந்த புதன் தனஸ்தானாதிபதி. அந்த புதன் 8ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு வராரு. குடும்பஸ்தானாதிபதி 5வது பாவகம் ஆட்சி பெற்று உச்சம் பெற போகிறாரு. லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். யார்? தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புதன் 5வது பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு ஆட்சி உச்சமும் பெற்று 11வது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்க உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார். இந்த சூழலால் ஒரு சிலருக்கு மண்மனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ காலகட்டம் வரைக்கும்னா 27ஆம் தேதி வரை, 8 தேதியிலிருந்து 27 தேதி வரை, அதாவது செப்டம்பர் மாதத்தில் சொல்கிறேனுங்க. ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் 8 தேதியிலிருந்து 27 தேதிக்குள்ளார ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் மண்மனை கிடையாது அல்லவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யுது. மனம் வாங்கணும் அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிறனுங்க, ஆசையில் இருக்கிறனுங்கன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் அதுக்கான பிராப்தம், அதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி இந்த 8 தேதியிலிருந்து 27 தேதிக்குள்ளார மண்மனையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பு. பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா பூர்வீக ஸ்தானத்தில் தானே புதன் வராரு. தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு செவ்வாவுடைய சாரம், செவ்வாவுடைய நட்சத்திரம், செவ்வாவுடைய சாரம் எல்லாம் வாங்கும் பொழுது, செவ்வாவுடைய நட்சத்திரம், செவ்வாவுடைய பார்வெல்லாம் வாங்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகும். அதே மாதிரி பூர்வீக தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என் தாத்தா செஞ்ச தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, குடும்ப தொழிலுங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தில் அதிகப்படுத்தலாம். 8ஆம் தேதியிலிருந்து 27 தேதிக்குள்ளார சின்ன லெவலில் ஒரு துணி கடை வச்சிட்ருக்கிறேனுங்க, எங்கள் தாத்தாரை வச்சது, சின்ன லெவலில் ஒரு மல்லிகை கடை வச்சிட்ருக்கிறேனுங்க, இல்லை நான் ஒரு ஹோட்டல் கடை வச்சிட்ருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய தொழிலை அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கான நல்ல ஒரு நேரம் இருக்குதானுங்க செய்யுது. அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்ப்பதால், தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்ப்பதால், தனக்காரகனும் லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க, கை கொடுத்தா மீளலாம், வார்த்தை கொடுத்தா மீள முடியாது. இப்போ பாருங்கள், தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு தனஸ்தானாதிபதி ஆயிலி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து உச்சமாக இருந்து ஆட்சியை பார்க்கிறார். குரு அதாவது தனகாரகன் உச்சம் பெற்று ஆட்சியை பார்க்கிறார். இந்த தனஸ்தானாதிபதி புதன் அவரும் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அவர் எந்த இடத்துக்கு நீச்சம் அடைகிறாரோ அந்த இடத்த பார்க்கிறார். அந்த இடத்துல குருவுடைய வீட்டில் சனி இருக்கிறார். குருவுடைய வீட்டில் சனி இருக்கிறாரு, குரு பார்வை. சனி புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, புதனுடைய பார்வை. இந்த சூழல் எல்லாமே வராத பணம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, மனுஷனுக்கு எதிர்பார்ப்புக்கு பஞ்சம் இல்லை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யுது. அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரக்கூடிய நேரம் 8 தேதியிலிருந்து. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, செப்டம்பர் மாதம் 8 தேதியிலிருந்து பல பேருடைய வாழ்க்கையிலையும் பல பேருடைய வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாறுதல் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 16ஆம் தேதி வரை 17 தேதி வரை சுபஸ்தானத்தில் இருக்கார். இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய தாயுடைய உடல் உபாதைகள் சரியாகும். தாய் மாமனுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். தாய் மாமனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் ரிஷபராசியில் பிறந்த என்னுடைய சகோதரிகள் பெண்கள் தாய் மாமனை தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் நான் இத்தனை வருஷம் இருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும். ரிஷபராசியில் பிறந்த ஆண்கள் தாய் மாமன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணுங்க, அதாவது தாய் மாமனுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இந்த நேரத்தில் நல்ல விதமாக இருக்கும். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 17 தேதிக்குள்ளார. அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தாய் வழியில் இருக்கக்கூடிய சொத்து பத்து அதில் சங்கடங்கள் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நல்ல விதமாக சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
சுபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். சுபஸ்தானாதிபதி ஆட்சியில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 8 தேதிக்குள்ளார சுய தொழில் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுவும் 17 தேதி வரைக்கும் அதிகபட்சம் இந்த தொழில் நிமித்தமாக மிகப்பெரிய மாற்றங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது. அதன் பிறகு 5வது பாவகத்துக்கும் 2வது பாவகத்துக்கும் அதிபதி நமக்கு புதன் தான் சொல்லிட்டேனுங்க. புதன் ஆட்சி நிலையில் வரப்போகிறார். அப்போ குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாக நான் முதலியே சொல்லிட்டேனுங்க. 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி அவர் தான் 8 அதாவது 10வது பாவகத்துக்கும் 11வது பாவகம் தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். அதாவது 9, 10 கூடிய கிரகம் பிதிருஸ்தானாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த சூழலாலையும் நான் முதலே சொன்னேன், வராத பணம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மிக மிக சாதகமான பலன்கள் உருவாகிறது உறுதி. இதில் மாற்று கருத்து இல்லை. சாதகமான பலன் கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்குது. அதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு நாம் பார்த்துக்கிடணும் இல்லையா? உழைப்புன்ற விதையை போட்டால் தானே விருட்சம் அப்படின்ற செடி வரும். அந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை விட அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களான்றது தான் கேள்வி. நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னா நம்ம உட்காந்த இடத்துக்கு எல்லாம் வந்துடாதுங்க. அந்த நேர காலத்தில் நாம் போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். சரியா? இந்த நேரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சின பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள் இந்த மாதம் எப்படி இருந்ததுன்ட்டு. ஆக மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.